அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக அடியேன் திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு சுவாமியை தரிசனம் செய்ய போயிருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த பக்தர்கள் கூட்டம். பொது தரிசனத்துலேயும் சரி, 100 ரூபாய் கட்டணம் கொடுத்து போகக்கூடிய இடத்துலையுமே சரி, அதில் என்ன ஒரு விஷயம்னா, உடம்பு முடியாதவங்க, வயதில் மூத்தவர்கள் இருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வரிசை கூட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்குது. அவல நிலை அப்படின்னு சொல்கிறது இல்லை, பக்தர்களினுடைய அந்த ஆர்வம், முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய அந்த தவிப்பு, இது அனைத்துமே வரவேற்கத்தக்கது, மிகுந்த சந்தோஷம் அளிக்கின்றது. முன்பிருந்தது போல் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய வெளிப்பாடும், அவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அது உயர்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கை வைத்து கொள்ளலாம். இருந்தாலும் நிறைய பக்தர்கள் விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் அவர்களினுடைய உறவினர்கள் மற்றும் 500, 1000 போன்ற மிகுந்த தொகையை கொடுத்து பெருமானை பார்க்கக்கூடிய அந்த அர்ச்சக சுவாமிக்கு தெரிந்த உறவினர்கள் ஆகியோர்கள்லாம் உடனே வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு அரசு அங்கீகாரத்தில் இருக்கிறவர்களாலேயோ அல்லது உள்ள வேலை செய்யக்கூடிய அன்பர்களினுடைய உறவினர்கள் இறைவனை பார்க்கறதுக்கும், ஒரு சாதாரணமான பக்தர்கள் யாருனே தெரியாது. அந்த பக்தன் எங்கேயோ எந்த மூலையிலேருந்தோ வந்திருப்பான். ஆனால் முருகப்பெருமானை பார்க்கணுன்ற அந்த வைராகியத்தோட பக்தியோட கால் கடுக்க நின்று பெருமானை பார்க்கணும் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த பக்தன் மேலே மட்டும்தான் பெருமானுடைய அந்த அருட்பார்வை என்பது உடனே விழும். நாம் இறைவனை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தை விட இறைவன் நம்மை பார்க்கக்கூடிய அந்த பக்தி நிலைக்கு நம்ம உயர வேண்டும். அதனால் எந்த பக்தர்களுமே மனம் வருந்த வேண்டாம். காலை பூஜை, பள்ளியறை பூஜை பார்க்க முடியல, விஸ்வரூபத்தை பார்க்க முடியல, அபிஷேகத்தை பார்க்க முடியல அப்படின்னு, கண்டிப்பாக இறைவன் நமக்கும் ஒரு நாள் எல்லா தரிசனமும் கொடுப்பான். மற்றவர்கள் வியக்கக்கூடிய வண்ணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம பூரித்து போகக்கூடிய நிலைமையில் பெருமான் அந்த தரிசனத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நம்மளை உயர்த்துவான் அப்படின்னு இந்த நிலையில் சொல்லிக்கொண்டு, அனைத்து பக்தர்களுமே மேலும் முருக வழிபாட்டை அதில் இருக்கும் பொழுது பெருமானுடைய அருளாசிகள் அப்படின்றது பல்விதமாக பெருகி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை பெருமான் நிகழ்த்துவார். காலமறிவான் கருணை புரிவான் கந்த பெருமான். அப்போது நமக்கு தெரியும் எந்த விதத்தில் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறைவனை பார்த்த நிலைமை எப்படி இருந்தது, இப்போ இருந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய வகையில் பெருமான் செய்வார். குரு குருவாச்சரணம்.